the V4E Media viewers, இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் வந்து அஜய் தேவ்கன், ஆர் மாதவன் மற்றும் ஜோதிகா நடிப்பில் வெளிவந்திருக்கிற சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் ஷேதான். ஜியோ ஸ்டுடியோஸ், தேவ்கன் ஃபிலிம்ஸ் மற்றும் பானோரமா ஸ்டுடியோஸ் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. விகாஸ் பெஹல் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. 2023ல வெளிவந்த பிளாக் பஸ்டர் குஜராத்தி படமான வஷ் ஓட ஒபிஷியல் ஹிந்தி ரீமேக் தாங்க ஷேதான். ஷேதான் படத்துல நம்ம அஜய் தேவ்கன், ஆர் மாதவன் மற்றும் ஜோதிகாவோட இணைந்து ஜான்கி போடிவாலா மற்றும் அங்கத் ராஜ் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துடைய கதை, படத்துல என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் எதிர்பார்க்கலான்ற அந்த ஒரு விஷயம் வந்து ட்ரெய்லர்லயே நம்மளுக்கு வந்து எம்பசைஸ் பண்ணிட்டாங்க. சோ கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜய் தேவ்கன் அவருடைய மனைவி ஜோதிகா மற்றும் குழந்தைங்களான ஜான்கி மற்றும் அங்கதோட ஒரு வெக்கேஷன் பிளான் பண்றாரு. சோ போற இடத்துல வந்து திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை சந்திக்கிறாரு, அதாவது நம்ம மாதவன். சில சமயத்துல நம்ம லைஃப்ல சில மனுஷங்களை மீட் பண்றப்ப ச்சே இவனெல்லாம் ஏண்டா சந்திச்சோமேன்னு நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஆர் மாதவன். அவர் வந்து பிளாக் மேஜிக் செய்யற ஒரு கொடூரமான ஒரு மனிதன். ஸோ அவரும் நம்ம அஜய் தேவ்கனோட ஃபேமிலி எப்படி வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, இதுதான் ஒரு நேல் பைட்டிங் ஸ்கிரீன் பிளேயோட நம்மளுக்கு இயக்குனர் விகாஸ் பெஹல் சொல்லியிருக்காரு. ஷேதான் படத்துடைய கதை பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள்ல நடக்கிற சம்பவம் அண்ட் அந்த ஒரு சம்பவத்துல இன்வால்வ் ஆயிருக்கிற 5 கேரக்டர்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இந்த 5 கேரக்டர்ஸுமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் வித் the cynosure of the show, அதாவது நம்ம ஆர் மாதவன். படத்துடைய ஹீரோ என்னதான் நம்ம அஜய் தேவ்கனா இருந்தாலும் ஆன்டாகனிஸ்டா வந்து இருக்கிற மாதவன் தான் ஷோ ஸ்டீலரா அமைஞ்சிருக்காரு. இந்த படத்துல அவருடைய மேனரிசம்ஸா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜ், அவரோட டைலாக் டெலிவரி, கண்களாலவே மிரட்டுற அந்த ஒரு மொமெண்ட், இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து மாதவன் ஹஸ் ஸ்கோர்ட் லைக் பிக் டைம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவரை தாண்டி வேற யாருமே பண்ணியிருக்க முடியாதுன்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அஜய் தேவ்கன், who also happens to be the producer of the film, சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் அட் த சேம் டைம் வந்து தன்னுடைய குழந்தைக்காக எந்த ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் போக அந்த அப்பாவோட அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து அஜய் தேவ்கன் மறுபடியும் ஒரு ஃபாதர் ஃபிகரா வந்து ஜெயிச்சிருக்காரு. எனக்கு அவர் பண்ற நிறைய விஷயங்கள் அண்ட் எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பாக்குறப்ப, திருஷ்யம் படத்துல அவருடைய மகளுக்காக போராடுற அந்த ஒரு தந்தையோட அந்த ஒரு துடிப்பு இந்த படத்துல உங்களுக்கு பாக்குறதுக்கு கிடைக்கும். அந்த பேரலல்ஸ்லாம் ரொம்ப அழகாவே அவரோட போர்ட்ரேட்ல கொடுத்திருந்தாரு. அடுத்த ஸ்டார் பெர்ஃபார்மர் பாத்தீங்கன்னா ஜோதிகா, who also makes her comeback to Bollywood with ஷேதான், and no better way than a start like this. அவ்வளோ ஒரு பேங் ஆனான ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து நிறைய இமோஷனல் மூமெண்ட்ஸ், நிறைய பிரேக் டவுன் பண்ற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கிறப்ப ஒரு தாயோடைய அந்த ஒரு கருணை அண்ட் ஒரு என் குழந்தைங்க ப்ளீஸ் விட்டுருங்க, நான் திரும்ப போயிட்டு திரும்ப வந்துடுவேன், இந்த மாதிரி அவங்க கெஞ்சுற அந்த ஒரு மொமெண்ட்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கே அழுகையா வரும். அதுக்கப்புறம் ஸ்டண்ட்லலாம் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா என்னால் இதுக்கு மேலே தாங்கிக்க முடியாது, என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி இறங்கி அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரகிள்லாம் ஜோதிகா பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாதவனுக்கு அடுத்த ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த படத்துல பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஹேஸ் டு பி ஜான்கி. ஏன்னா ஒரிஜினல் வெர்ஷன்ல கூட இவங்க தான் அந்த கேரக்டரை சேவ் பண்ணியிருந்தாங்க. திரும்ப ஹிந்தி ரீமேக்ல கூட அதே ரோல் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கும். நீங்க உங்களோட சென்சஸ்லயும் இருக்கீங்க, அட் த சேம் டைம் உங்களுடைய சென்சஸ் உங்க கண்ட்ரோல்லயே இல்லை. ஸோ அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ண முடியும்? ஸோ நிறைய இடங்களை வந்து அவங்க கோவமா இருப்பாங்க, பட் கண்கள் வந்து அப்படியே கண்ணீர் வந்துட்டே அப்படியே வழிஞ்சிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து யூ ஃபீல் வெரி எம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் ஹர் கேரக்டர். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி ஹர் டெபியூ, விச் இஸ் அ வெரி ப்ராமிசிங் ஒன் அண்ட் யூ காட் அ லாங் வே டு கோ. அடுத்த கியூட்டான ஒரு பெர்ஃபார்மர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கத் ராஜ். ஸோ நம்ம அஜய் மற்றும் ஜோதிகாவுக்கு பையனா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். கியூட்டான அந்த தம்பி குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எப்பவுமே கேஜெட் ஃப்ரீக்ஸாக இருப்பாங்க, இல்லை டெக்னாலஜிக்கலாக வந்து ரொம்பவே சவுண்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரோட கேரக்டர்ல பார்க்க கிடைச்சது. அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு டேஞ்சர் ஜோன்ல போட்டதுக்கு அப்புறமா அவர் எப்படி அவரோட லைஃபை காப்பாத்துறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா வந்து அவரும் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒர்க் கொடுத்திருக்காரு. ஷேதான் படத்தோட பெர்ஃபார்மன்ஸஸ் எந்த அளவுக்கு படத்தோட வெற்றிக்கு ஒரு பக்கபலமா இருந்திருக்கோ, அதே அளவுக்கு படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும். ஸோ ஸ்டார்டிங் வித் மியூசிக் பை அமித் திரிவேதி. இந்த படத்துல 2 பாடல்கள் வருது அலாங் வித் another தீம் மியூசிக். ஸோ அந்த தீம் ட்ராக் பிளே ஆகிறப்ப, அதாவது அந்த படத்தோட டைட்டில் போடும்போது யூ லிட்ரலி கெட் கூஸ் பம்ஸ். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாண்டிங்கான ஒரு எஃபெக்டோட அந்த ஒரு ஸ்கோரிங் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு அமித் திரிவேதி. பாடல்கள் வந்து ஒரு வகையில அந்த ஃபேமிலி பாண்டிங், அந்த உறவுகளுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு ஸ்வீட் மொமெண்ட்ஸ் கேப்சர் பண்ற விதத்துல வந்து அந்த ஒரு அழகான ஒரு ட்ராக் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அட் த சேம் டைம் வந்து இப்போ குட் வர்சஸ் ஈவில்க்கு இடையில நடக்கிற அந்த ஒரு போட்டியில வந்து யாரு ஜெயிக்க போறாங்க, அந்த மாதிரி ஒரு தீமுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவரால வந்து மியூசிக்கலா படத்துல
வர காட்சிகளை அமித் திரிவேதியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். சுதாகர் ரெட்டி அகந்தி படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. படம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு ரொம்ப பிரைட் அண்ட் ஹாப்பி டோன்ல ஆரம்பிக்குது. பட் போக போக இட் பிகம்ஸ் ஈவன் மோர் ஈரி அண்ட் கோரி. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்ல வந்து அவரோட ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கட்டும், கலர் டோன்ஸா இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஒரு கேமரா ஆங்கிள், த வே ஹி ஃபோக்கஸஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வித் ரிகார்ட் டு தேர் இமோஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து அந்த கேமராக்கான முக்கியத்துவம் அண்ட் கதையோட இப்போ இந்த மாதிரி ஒரு சீன் நடக்கிறப்ப எந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்னும் எலிவேட் பண்ணி காட்டணும், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கேமரா ஒர்க் வாஸ் எக்ஸலண்ட். எஸ்பெஷலி இப்போ ஜானகியோட கேரக்டர் இருக்கு இல்லையா, அதாவது அஜய் தேவ்கனோட பொண்ணு. ஸோ அவங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போறப்ப எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து தூக்கி வீசி, இல்லைன்னா ஓடி ஓடி இங்கேயோ மேல இருந்து கீழே இருந்து குதிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட அப்படியே கேமரா டிராவல் ஆகுறப்ப நம்மளும் சேர்ந்து அந்த ஒரு ஃபேமிலியோட அவங்களோட துக்கங்கள் கஷ்டங்கள்ல பயணிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த அளவுக்கு கேமரா ஒர்க் எக்ஸலண்டா இருந்தது. சந்தீப் பிரான்சிஸோட கட்ஸ் இந்த படத்துக்கு இன்னொரு ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். கதை அப்படியே டிராவல் ஆகுறப்ப அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சீன் வந்து அடுத்த சீன் வந்து குயிக்கா ஜம்ப் பண்ற அந்த ஒரு மொமெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எடிட்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து நிறையவே இந்த படத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து படத்தோட கதை அண்ட் படத்தோட அந்த ஒரு மொத்த அவுட்புட்டுக்கே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஷேதான் படத்துக்கு ஸ்கிரீன் பிளே மற்றும் டைலாக்ஸ் வந்து ஆமில் கியான் கான் எழுதியிருக்காங்க. ஸோ டைலாக்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் அண்ட் தட் இட் லெஃப்ட் அ வெரி லாஸ்டிங் இம்பாக்ட் இன் மை மைண்ட்னு சொல்லணும்னா, கிளைமேக்ஸ்ல அஜய் தேவ்கன் பேசுற அந்த வசனங்கள். அதாவது ஒரு தாய்னா யாரு, ஒரு தந்தைனா யாரு, அண்ட் அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தா அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உயிரை கொடுக்குற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைமென்ஷன்ல மாறிடுவாங்கன்ற ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ தட் ரியலி ஹேட் மீ அட் இட். அண்ட் எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப அலாங் வித் யுவர் ஃபேமிலி you kind of get that bonding together again. So இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல and especially அஜய் தேவ்கன் and மாதவனோட அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்பவே ஃபயரியா இருந்தது. அந்த டைலாக் டெலிவரி அதெல்லாம் பார்க்குறப்ப ஸோ ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக் வைஸ் வந்து படம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலி கமிங் டு டைரக்டர் விகாஸ் பெல், நடுவில் வந்து எங்கேயோ he went wrong with his filmography but now he's back on track and I'm so glad that he is. படம் பார்க்குறப்ப ஒரு செகண்டுக்கும் நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறதோ இல்லைன்னா இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் திரும்பி பார்க்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து it'll keep you glued to your seats and கடைசியில் வந்து இப்படி தான் நீங்கள் படம் பார்த்துட்டு இருப்பீங்க. தட் kind of a nail biting finish the film was and நிறையவே spine chilling momentsலாம் இருந்தது. படத்துல வந்து அந்த horror effect இல்லனாலும் it definitely leaves a haunting impact on yourself. So do watch this film in cinemas to experience that feeling of Shaitan with your family and friends this weekend and say no to piracy. உங்களுக்கு என்ன ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா வீடியோவை லைக் பண்ணி V4U மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை this is Paras Riyaz signing off for V4U மீடியா. Bye bye.